ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே இன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவார்? அப்படி போல தேவனுடைய ஆவியே இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் அருமையா சொல்லுகிறது. பவுல் தான் சொல்றான். என்ன சொல்லுகிறான் பாருங்க, மனுஷனை குறித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனை புரிந்து கொள்ளும். அவனுக்கு என்ன தேவை இருக்கு, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவன் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறாங்க, எதெல்லாம் செய்யணும் தேவை இருக்குங்கிறத ஒருவரை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு மனித ஆவி உள்ளவனாய் இருக்கணும். இன்னொன்று, தேவனைக்குரியதை தேவனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அது தேவனுடைய ஆவியே இன்றி வேற ஒருவனும் தேவனுக்குரியவைகளை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனை புரிஞ்சு கொண்டு அவங்கள வழிநடத்தணும், வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு மனுஷனுடைய ஆவி இருக்கு. இன்னொன்னு, தேவனை புரிந்து கொண்டு தேவனுக்கு சித்தமானபடி பிரியமானபடி வாழணும்னா அது தேவ ஆவியுடையவனா இருக்கும். இப்போ மனுஷனுங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு அநேகர் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய ஆவியோடு கூட அலைந்து இருக்காங்க. ஒளியின் தூதனுடைய ஆவியை தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாதத செய்யறாங்க, தேவனுடைய சபைக்கு விரோதமாயும் செய்யறாங்க. அந்த சபையை எப்படி கெடுப்பது, மற்றவங்களுடைய வாழ்க்கைகளை நம்ம எப்படி வேறு பிரிப்பதுன்னு இந்த சாத்தான் சொல்லிக் கொடுக்கிற வண்ணமாக இந்த சில போதகர்களும் சரி விசுவாசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் எதனால நடக்குதுன்னா பிசாசினுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள வந்ததுனாலதான் அவனுக்குரியவைகளை எல்லாம் செய்யறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் சொன்னாரு, பிசாசு உலகத்தின் அருகில் வரான், அவனுடைய எதுவுமே எங்கிட்ட இல்லப்பா, அதனால அவன் கிட்ட வர முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு மனுஷனாகி ஊழியக்காரனாகட்டும் விசுவாசியா யாரா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாருங்க, ஒரு சபைக்கு விரோதமா ஒரு பாஸ்டரே எழுப்பி நிற்கிறாங்க. அந்த சபை நடக்கக்கூடாது, அதை எப்படி தடுக்கணும், நம்ம அவங்களை கொண்டு வர இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நடத்துறாங்க. அந்த சபையில ஒரு சபையில அந்த மக்கள் இருக்காங்க, அந்த மக்களை எடுத்து அவங்க சபைக்கு கொண்டு போகணும், அவங்க எதையாவது பண்ணணும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நிறைய பெருகிட்டாங்க. அப்ப இவங்களே யாருன்னா சாத்தானுடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும், தேவ ஆவி இருந்தா தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும், அவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம நடத்த முடியும். அதே மாதிரி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும்னா மனுஷீக ஆவி நமக்குள்ள இருக்கும், மனுஷனா இருக்கணும் முதல்ல. அப்பதான் அவனுடைய தேவைகள் நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அவனுக்கு புத்தி சொல்லி நடத்தணும். இன்னைக்கு